இன்னைக்கு அந்த பிள்ளையாரி விஜயன் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில் மீட்டிங் நடத்துறாங்க. கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறைப்பன் நிற்கிறார். அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக கார உழுவுல அவரை கூட்டிட்டு வர்றாங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு? தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்பு சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறையா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங், உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிடுறதுக்காக ஒரு 4 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங். யாரு பேசுறது யாருக்கும் புரியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார், தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க, அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழிபெயர்க்கிறாங்க. தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது, இயர்போன் போட்டா மட்டுமா புரியும்? இவர் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர். அவர் போடல. அந்த காட்சியை பாருங்க. தெலுங்கானால அந்த முதலமைச்சர் எதுக்குங்க ஐயா மீட்டிங்க்கு போனீங்க? அவர் தமிழ்ல பேசுறாரு, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீ உட்கார்ந்து கேட்டீங்க, காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல. டி.கே. சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு, மேகதாது அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா. புழுக கேட்டிருக்கிறோம், அண்ட புழுக கேட்டிருக்கிறோம், ஆகாச புழுவை நேத்தா நான் பார்த்தேன். கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது. இதனால் ரொம்ப போச்சு. அதை சன் டிவிக்காரன் காடு போடுறான். அண்ணன் டி.கே. சிவகுமாரே சொல்லிட்டாரு, காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாமா. பாரு, வெக்க கேடுங்க, வெக்க கேடு. எப்படியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. தமிழேசேக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க, ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு, எழுதி வச்சதை படிக்கிறாரு, உதயநிதி என்ன சைடில் உட்கார்ந்து இருக்காரு, கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்கேயும் ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது திமுக விழாவா, அது குடும்ப விழாவா, நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா? அது காசு யாரு செலவு பண்ணாங்க? அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போட்ட செலவு யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா, தமிழக அரசனுடைய செலவா? யோசிச்சு பாரு. தொகுதி மறுசீரமைப்பு பத்தி நாம பேசணுமா? யாரும் பேசல. நாம பேசும் பொழுது பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள், உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள். என்ன தொகுதி மறுசீரமைப்பு? அது அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஆந்திரால பேசிட்டாங்க. தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க.